ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முதலாவது தேவாலய தேவனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் ரொம்ப என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் சேவையாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எப்பவுமே கேட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு உங்களோட நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்திருக்க எத்தனை பேர் கஷ்டத்தோட வந்திருக்கீங்க, ஒரு தோல்வி, ஒரு பிரச்சனை, நம்ம கூட யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில எத்தனை பேர் வந்திருக்கீங்க. ஆனா ஆண்டவர் உங்களோடு இன்னைக்கு பேசுகிற காரியம் அவர் யெகோவா ஷம்மாவாக நம்மளோட கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்மளோட இன்னைக்கு பேசுவாங்க? ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல கடைசி அதிகாரத்துல இருக்கிற கடைசி வசனங்களை மட்டும் வாசிக்கணும். ஒரு நகரத்துக்கு யெகோவா ஷம்மா என்று ஆண்டவர் ஒரு பெயர் வைத்தார். ஆமென். இந்த தியானத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு எப்பவுமே ஆண்டவர் நம்மளோட பேசும்போது ஒண்ணு வேத வசனம் மூலமா பேசுவாரு, இல்லைன்னா ஜபம் பண்ணும்போது பேசுவாரு. ஒரு வாலிபனுக்கு ஆண்டவர் இந்த சொப்பனத்துலதான் பேசுவாராம். தூங்கும்போது ஆண்டவர் அவங்களோட என்ன பேசணுமோ அதை பேசுவாரு. அப்படி ஒரு வாலிபன் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனோட சொப்பனத்துல ஒரு கடற்கரை ஓரத்துல 2 பேருடைய கால், நம்ம நடந்து போனோம்னா நம்ம கால் வச்சு மண்ணல போடுவாரு. அப்படி 2 பேருடைய கால் தடத்தை அந்த வாலிபன் பார்க்கிறான். பார்த்துட்டு அவனுக்கு ஒண்ணுமே முடியல. ஏசுவா, நான் இதுல சொப்பனத்துல பார்த்துன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, நீ பார்த்த கால் தடம் ஒண்ணு உன்னோடது, இன்னொரு என்னுடைய கால் தடம், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனோட பேசினார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜாலி, ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறான்னு சொல்லி அவன் இன்னும் அதிகமா ஆண்டவரோட இருக்க ஆரம்பிச்சான். ஆனா ஒரு நாள் வந்துச்சுன்னா அந்த நாள் அவனுடைய வியாபாரத்துல தோல்வி, குடும்ப பிரச்சனை, சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது அவன் அன்னைக்கு இரவு சொப்பனத்துல பார்த்தா ஒரே ஒரு காலத்தோட மட்டும்தான் அந்த அதே கடற்கரையில இருக்கு. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ ஏசப்பா நம்ம விட்டு போயிட்டாரு, அவங்களை கைவிட்டாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். நம்மளும் ஒரு நாள்ல நமக்கு கஷ்டம் வரும்போது, சோதனை வரும்போது, ஏசப்பா என்னை கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிற சூழ்நிலை இருக்கும். ஆனா ஆண்டவர் அது காலையில அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை உனக்கு சொல்லியிருக்கேன், அப்ப எப்படி நான் உன்னை கைவிட்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ நான் ஒரு கால் அச்சு முதல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, நீ பார்த்த அந்த ஒரு காலத்தை என்னோடது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நான் எங்க போனேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க தோளின் மேல சுமந்து வந்தேன். அப்படின்னா ஏசுபாவும் ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல சுமந்து கொண்டு வந்தாருன்னு நம்ம உபாகமத்துல பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களோட சோதனையா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் நம்மளை நம்ம கூடயே இருந்து நம்மளை கேட்டு ஆண்டவரா இருக்காரு. இந்த நம்ம வாசிச்ச வசனத்துல கூட யெகோவா ஷம்மா ஒரு நகரத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. நம்ம கூட நம்ம வீட்டுக்கெல்லாம் பேர் வைப்போம், வெற்றின்னு பேர் வைக்கலாம், ஈரன் பேர் வைக்கலாம், இல்லைன்னா நம்மளோட அப்பா அம்மா பேர் வச்சுட்டு பக்கத்துல இல்லம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த நகரத்துக்கு யெகோவா ஷம்மா ஏன் ஏசப்பா அந்த பேர் இருக்கு அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அதிகாரங்களை பார்த்தோம்னா ஏசப்பா கேட்டேன் ஃபுல்லா ஒரு ஆலயத்தோட அளவு, ஒரு நகரத்தோட அளவு அப்படின்னா எனக்கு புரியல. ஏசப்பா கேட்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த எசேக்கியேல் புத்தகத்தை வாசி அப்படின்னு நான் பேசுறேங்க. உடனே அப்போ நான் ஃபர்ஸ்ட் இருந்து வாசிக்கும் போதுதான் இது எந்த காலகட்டத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு போய் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையா சிறையாக கொண்டு இந்த பாபிலோன்ல வச்சு அவங்களை அந்த கேப்பார் அப்படின்ற ஒரு நதியை வச்சு அவங்க வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ அவங்கள ஒருத்தர் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தை, தீர்க்கதரிசி வார்த்தை உரைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் முதலாவது ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் இந்த 1ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துலதான் இருக்கும். அது ஒரு நீல கத்தினால் பொருந்த ஒரு சிங்காசனத்துல மனுஷ ரூபமா ஒருத்தர் அமிர்தத்தை தரிசனமா பார்க்கிறாரு. அப்ப இது என்ன கேட்கும்னா, ஆண்டவருடைய பிரசனம் எப்பவுமே எங்க இருக்கும், அவருடைய திருவாசன பெட்டியில தான் இருக்கும். கேருபீன்கள் சூழ்ந்திருக்க அந்த பெட்டியில ஆரோக்கிய குறிப்பு போல் மண்ணாடிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 10 கற்பனைகள் இருக்கும். இதுக்கு மத்தியில ஆண்டவருடைய பிரசனம் இருக்குது. அந்த தேவனுடைய பிரசனத்தை எடுத்து
அந்த ஊர் எருசலேம் நகரம் காணப்பட்டிருக்குன்னு இங்க உணர்த்தப்படுறாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அப்ப ஏன் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த எருசலேமை விட்டு போச்சு அப்படின்னா, இவங்க சிறைப்பட்டு கொண்டு வந்த நாள்ல இங்க இருக்கிற பாபிலோன் மக்கள் ராஜாவெல்லாம் போய் அங்க இருக்கிற ஆலயத்தை பெரிய பெரிய கட்டிடம் அந்த ஃபுல்லா எருசலேம்ல இருக்கிற எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி போட்டு அழித்துட்டாங்க. அது நம்ம 2 ராஜாக்கள் 24-25 அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சதுனால ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்த இந்த எருசலேம் நகரம் ஒரு வெறுமையாக காணப்படுது. பார்க்கல கர்த்தர் வீட்டை கட்டாராது அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதாள், கர்த்தர் நகரத்தை காவலாது அதை காவல் காக்கிறவரின் பிரயாசம் விருதாள். அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்த இந்த ஜனங்கள் ஒரு அடிமையாக இது பாபிலோன்ல இருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வசனத்துக்கு அப்புறம் 2வது தரிசனம் 3வது தரிசனத்துல எசேக்கியேல் தரிசனம் ஆண்டவர் வாக்கு கொடுத்த ஒரு நகரத்தை காண்பிக்கிறார், ஒரு ஆலயத்தை காண்பிக்கிறார். இது எல்லாமே அந்த ஜனங்களுக்காக ஆண்டவருக்கு கட்டி வச்சிருக்கிற ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு ஆண்டவருக்கு யெகோவா ஷம்மான்னு சொல்லி பேர் வைக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம சில காரியங்களை அடிமைகளாக சில காரியங்களை சிக்கி கொண்டவர்களாக காணப்படலாம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். யெகோவா ஷம்மாவாக நம்மளோட அவர் கூட இருக்கிற பிரசன்னத்தை இழந்து எருசலேம் நகரத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் கூட நம்ம இந்த நாட்களில் இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மளோடு கூட வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்மளோடு கூட யெகோவா ஷம்மாவாக இருக்கிறவர்களாக இருக்கிறார். இந்த பிரசன்னம் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் நான் பேசலான்னு ஆசைப்படுறேன். இந்த பிரசன்ஸ் அப்படின்றது ஒரு வார்த்தையா ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தா நமக்கு என்ன வாழ்க்கையில நடக்கும், அது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில காரியங்கள் தான் உங்களோட கூட பேசலாம்னு பேச பயனுள்ள பேசுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பி பிரசன்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் பி அப்படின்ற வார்த்தை ப்ரொடெக்ஷனை குறிக்குது. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவதாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். பைபிள்ல ஒரு 3 பேர் ஒரு வாலிபர்கள் தான் அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோட இருந்தாங்க. நமக்கு அந்த வைராக்கியம் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறிதான். அந்த 3 பேர் யாருன்னா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஒரு 60 முழ உயர சிலைய அதெல்லாம் மேல இருக்கிற ஒரு சிலையை பண்ணி அதை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேரும் வணங்கிறதுனால ராஜா கிட்ட கொண்டு போயிட்டு அவங்களை விட்டதுனால அவங்க 3 பேரும் நாங்க உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தானியேல் 3:17 இருக்கு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், இந்த எதிரில் அக்னி சூளையிலும் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நார்மல் ட்ராக்ஸ் கொடுக்குறோம்ல, அப்போ அந்த ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி நமக்கு சில நேரத்தில் பயமா இருக்கும். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த நார்த் சைடெல்லாம் போனோம்னா இந்த எம்ஜிஆர் சைடெல்லாம் போகும்போது பயமா இருக்கும், எங்க சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய கான்சிக்வன்ஸும் தெரியும், அதோட விளைவும் தெரியும். நீங்க வணங்கலன்னா நீங்க சூழல போடப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க 3 பேரும் எவ்வளவு ஒரு வைராக்கியமா ஆண்டவர் இருக்கிறதா அவங்க உணர்ந்துருப்பாங்க. அந்த டைம்ல கூட அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுக்கு அப்புறமா அது 7 மடங்கா அந்த ராஜா அதிகரிக்க சொல்றாங்க அந்த சூழலை. அதுக்கப்புறமா கூட இவங்க அதுல இருந்து விட்டு கொடுக்கவே இல்லை, ஆண்டவர் கூட இருப்பாங்கன்னு சொல்லி அந்த வைராக்கியத்தினால அவங்க சூழலை போட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவரோடு 4வது நபராக அவரோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்கணுமே. இந்த வேலையில கூட ஆண்டவரை பத்தி நம்ம யார்கிட்ட சொல்லலாம் நினைச்சிருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தடுத்துருக்கோம், நம்ம போய் பயமா இருக்கலாம், ஏதாவது ஆண்டவர் கூட இருக்கிறாருன்றது நம்ம உணர்வோம் ஃபர்ஸ்ட். ஆனா அந்த வெளிக்காட்ட நம்மளுக்கு முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்றத நம்ம வைராக்கியமா எந்த இடத்துலையுமே நமக்கு சொல்லணும். அதனால ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். அதுக்கான விளைவுகள் எதுவா இருந்தாலும் அந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாப்பாக இருக்கிறார். அடுத்த காரியம் ஆண்டவர் ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் நம்மளை புதுப்பிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். நம்ம இழந்து போனதை மறுபடியும் தருவார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோபு தான். அவர் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கூட எல்லாமே இழந்து அவங்க சரீர பலனும் போயிடுச்சு கடைசியில. அப்புறமா அவங்க வைஃப் சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விரும்ப சொல்றாங்க. அப்ப கூட அவர் சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. தேவனுக்கு நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாம். நம்ம டெய்லியும் நம்ம லைஃப்ல இந்த வசனத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில நம்ம பிளஸிங்ஸ் மட்டும் வாங்குறோம், ஆனா ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது எஸ் பண்ண கைவிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம இருக்கணும்னா ஆண்டவர் நம்மளோட கூட பேசிட்டு இருக்காரு. நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா தன்னை நீதிமான சொல்லி திருப்பி திருப்பி டிசைன் பண்ணிருக்காரு.
ஃபர்ஸ்ட் சண்டே வந்து சொன்னாங்க அந்த வார்த்தை ஆடத்துல அவர் திருப்பி திருப்பி அந்த நீதிமான் என்று ஆண்டவருக்கு சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அதுக்கு பிரதிபலிமாக 38வது அதிகாரத்துல சொல்வாரு, எல்லாமே வந்து ஆண்டவர் தான் பெரியவர் உணர்வுகளை வந்து அவர் யோகம் எடுத்து அவர் கொடுப்பாரு. அப்போ அவர் வந்து உணர்வு கடைசி அதிகாரத்துல அந்த விஷயத்தை வந்து அவர் உணர்ந்தவராக திருப்பி ஆண்டவர்களுக்கு வந்து அறுவருக்கு நான் பேசினதை வந்து உணர்ந்தேன்னு சொல்லி சாம்பல் எல்லாம் உணர்ந்து அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் வந்து இரட்ட தலையான பலனை வந்து அவர் திருப்பியும் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி நம்ம சில நேரங்கள்ல நிறைய நம்ம பிடிச்சவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க நம்ம இழந்துருப்போம். அப்படியே நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க நல்லவங்க தானே, எங்களுக்கு ஏன் இந்த தப்பு நேரிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நமக்கு நடந்தா கூட என் வாழ்க்கையை நான் நல்லதானே பண்ணியிருக்கேன், கெட்டவங்களாம் நல்லதாக இருக்காங்க, நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு வழக்காடுறவர்களாக நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் இந்த நேரத்துல இந்த 38வது அதிகாரத்தை நம்ம படிக்க சொல்றாரு. எங்கெல்லாம் யோகம் இருக்கும் அந்த இடத்துல நம்மளுடைய பெயர் போட்டு இன்னைக்கு வீட்டுல போய் நம்ம படிச்சோம்னா இரவு ஆண்டவர் நம்ம பேச நல்லவராக இருக்கிறாமே. அடுத்ததாக ஈன்ற ஒரு வார்த்தை இம்மானுவேல் இருக்குது. இப்போ இம்மானுவேல் வந்து 2 இடத்துல பைபிள் இருக்கு. புதிய ஏற்பாடு இருக்கு, பழைய ஏற்பாடு இருக்கு. பழைய ஏற்பாட்டை பார்த்தோம் அப்படின்னா யெகோவா ஷம்மா வந்து ஆலயத்துல ஆண்டவர் இருப்பாரு. அப்புறம் நம்ம இருக்க இடத்துல ஆண்டவர் வந்து தெரிவாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இம்மானுவேல் என்பதற்கு மத்தியில நம்ம பார்க்கல கொஞ்சம் அதிகாரம் 23 இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லை, யோவான்ல பார்க்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நம்ம கூட மட்டும் இல்லை, நமக்குள்ள இருக்கிறார். நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையுமே காலையிலிருந்து நைட் தூங்கும்போது நம்மளுடைய கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் கஷ்டமான காரியங்களாலும் சரி ஹாப்பினஸ்னாலும் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார். கூடவே சொல்லி ஒரு பாட்டு எல்லாருமே கேட்டிருக்கோம். ஆனா விஷுவல்ஸ் இருக்கிறது பார்த்ததும் கிடையாது. அந்த விஷுவல்ஸ் பார்த்தோம்னா ஏசுப்பா ஒரு கேரக்டர் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பையன் இருந்து ஒரு லேடி வந்து பிரெக்னெண்டா இருந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஒருத்தரோட வெட்டிக்கெல்லாம் ஆண்டவர் இருக்க மாதிரி அந்த விஷுவல்ஸை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லா காரியத்தையும் நம்ம கஷ்டமான காரியம், நம்ம ஸ்கூல் போகும்போது ஆஃபீஸ் போகும்போது வேலை செய்யும்போது வீட்டில் இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே ஏசப்பா நமக்குள்ள நம்மளோடு கூட இருக்கார். இதே வேற புரட்சாதி மக்கள் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவங்க தேவனை தேடுறதுக்கு அவங்க மலைக்கு ரொம்ப தூர தேசத்துக்கு கடலுக்கு பிரயாணம் பண்ணி போவோம். ஆனா நம்மளுடைய ஏசப்பா நம்ம இருக்க இடத்துல ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும் நமக்காக அவர் இறங்கி நம்மளோட கூட வருகிறாங்க. அடுத்த வார்த்தை ஸ்ட்ரென்த். ஆண்டவர் நமக்கு புது பலத்தை நம்ம பார்க்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் வந்து நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு புது பலன்னா நம்மளுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறதே நமக்கு அது ஒரு பெரிய பலன். அப்படின்னா கிதியோனுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு பலனை கொடுத்தாரு. அவர் வந்து ஆண்டவர் வந்து கிதியோனை மீட் பண்ணும்போது நியாயப்படுத்தல 6ஆம் அதிகாரம் இருக்கு. ஆண்டவர் மீட் பண்ணும்போது உனக்கு இருக்க இந்த பலத்தோடே போ, இந்த மீதியானதை கையில கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் இந்த கிதியோன் என்ன சொல்றாரு, இசுப்பா மனாசே வந்து என்னோட ஃபேமிலி ரொம்ப சின்னது, அதுவுமே நான் ரொம்ப சிறியவன்னு சொல்லும் கூட ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொல்லி அந்த 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 300 பேரை சூஸ் பண்றாரு. அது எப்படி செலக்ட் பண்றாரு நமக்கு தெரியும். தண்ணீர் குடிக்கிறது வச்சு ஆண்டவர் 300 பேரை வந்து தெரிஞ்சிருக்காரு. அந்த 300 பேரை வச்சுட்டு இந்த 28ஆம் வசனத்துல அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அவங்களுக்குள்ளேயே இந்த மீதியானவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கு விரோதமாக எழுத பண்ணியான்னு பார்க்கிறோம். நம்மளோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வச்சு நம்மளால உதவி பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மளால செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்து தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் நம்மளோட வந்து ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை தகுதிப்படுத்துறார். நான் இது கேட்கும் போது சொல்றேன் கரெக்டான எக்ஸாம்பிள் எனக்கு தகுதிப்படுத்துறது என்ன அப்படின்னு அழைக்கும்போது ஐயா எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் எப்பவுமே தகுதியா இருக்கிறவங்க அழைக்கிறது அழைத்துதான் தகுதிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ஞாபகம் வச்சு நான் கரெக்டா இல்லை யாருக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க போது எக்ஸாம்பிள் வந்து மோசே அப்படின்னு பேசுறேன். அப்போ வந்து ஏன் மோசே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து மோசே முகோங்க முதல்ல அழைக்கும் போது அவர் சொல்லுவாரு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அப்ப ஏசுவா சொல்லுவாரு, ஆண்டவர் சொல்லுவாரு நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி ஓகே. செகண்டா வந்து
அவங்கெல்லாம் நான் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஆண்டவர் சொல்றது, சரி ஓகே நான் ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கையில என்ன எடுத்து கோல் அது கரையில போட்டு சர்க்கமாகும், திருப்பி அந்த சர்க்கத்தை அது கோலமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லி அவங்க நம்பலைன்னா கையை மடியில போட்டு அது வெண்குஷ்டமாக திருப்பி அவங்க கையை மடியில போட்டு திருப்பி அது நாளமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 அடையாளத்தை அவங்க கொடுக்குறேன், நீ போ அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 3வது திருப்பியும் அவர் சொல்வாரு, நான் வாக்கு வல்லவனால திக்கு வாயி மந்தன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்வாரு, சரி இப்போ நான் உங்க வாயோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. 4வது அவர் சொல்லுவாரு, யாரையாச்சும் அனுப்புங்க அப்படின்னு போது ஆர்வம் அனுப்புவார். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே தன்னுடைய பலவீனத்தையே அவர் சொல்லி சொல்லி பகுதியற்ற நிலையை சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் வந்து ஒரு நாள் சரி இப்போ அப்படின்னு சொல்லல, நீ வேணும் திருப்பி பிரச்சனையா இருக்கா, இது வாயோட பிரச்சனையா இருக்கா, உன் வாயோட இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு ஸ்டேஜ்லையும் ஆண்டவர் அவர் மோசையோட கூட இருந்தார். கடைசியில என்ன ஆச்சு பாருங்க, அவர் எல்லாத்தையும் சொன்ன மோசேதான் அவ்வளவு ஜனங்களையும் அந்த மனாந்தரத்துல நடத்தி கொண்டு பார்க்கிறோம். எந்த மோசே நான் வந்து என்ன நம்ப மாட்டேன்னு சொன்னாரோ அவர் கையில இருந்த கோலை வச்சுன்னா அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு மத்தியில பண்றாரு. எந்த மோசே என் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாய் மந்தனான்னு சொன்னாரோ அந்த மோசையை கொண்டுதான் அவ்வளவு பெரிய பார்வன் ராஜா முந்தராக வந்து தைரியமா பேச அவர் செஞ்சாங்க. எந்த மோசையை யாராவது எனக்கு அனுப்புங்க, என்னால தனியா போக முடியாதுங்கிற அந்த ஒரு தகுதியற்ற நிலையை உணர்ந்தாலும் அந்த ஆர்வமும் அவங்க கூட இருக்கும். கடைசிகள் கூடிய செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு நிலைமைக்கும் நம்மளும் மோசையை கூட தகுதியற்ற நிலைமையை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஆண்டவர் அந்த அழைப்பை உணர்ந்தவங்களா இருக்கும். ஆண்டவர் நம்ம அழைச்சிட்டாரு, ஆனால் நம்ம ஒரு பயத்தின் நிமித்தமாக முன்னாடி வர முடியாம இருக்கிற நிலைமையில ஒரு குறைவா நம்ம சொல்லி 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 சொன்னாலும் ஆண்டவர் நம்ம விட மாட்டாரு. நம்ம எப்படியாச்சும் கொண்டு வந்து அந்த ஊழியத்தை செய்ய தகுதிப்படுத்துறாரு. ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து நம்ம ஊழியத்தின் பாதையில மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆஃபீஸ்ல நம்ம வேற எந்த காரியத்துல கூட நம்ம தகுதிப்படுத்துறாங்க இருக்கிறார். அவர் தன்னுடைய தகுதியற்ற நிலைமையை பார்க்காம ஆண்டவரோடு கூட இருந்ததுனால ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியங்களை மோசையை எடுத்து செஞ்சார். அடுத்த காரியம் வந்து நியர், அவர் வந்து சமீபமா இருக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஒரு வசனம் பார்ப்போம் சங்கீதம்ல, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். 34வது சங்கீதம் 12ஆம் வசனத்துல அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தான் சமீபமா இருக்கிறாரா? இல்லை, அவர் உண்மையா கூட ஆண்டவர் வந்து சமீபமா இருக்கிறார். இதுக்கு வந்து யோசிப்பதான் நான் வந்து சொல்லுவேன். எப்படின்னா அவன் சகோதரர்களே அவங்கள வந்து கொண்டு போய் ஒரு குழியில போடுறாங்க. இவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும். இப்ப நம்ம கூட க்ளோஸா இருக்க ஒரு பிரதர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நமக்கு விரோதமா யாராச்சும் அவங்க பண்ணிட்டாலே நமக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க அப்படி கொண்டு போய் அந்த குழியில போட்டு அவங்க மனசு எவ்வளோ ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கோன்றது வந்து நமக்கு இந்த காலத்துல யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனா வந்து 39வது ஆதியாகமம் 39:2 போட்டு கர்த்தர் யோசேப்போட இருந்தாருன்னு பார்க்கிறோம். அப்படி நொறுங்குண்ட நிலைமையில இருந்த யோசேப்போட வாழ்க்கையில ஆண்டவர் அவரோட கூட இருந்தார். அவருக்கு யோசேப்புக்குன்னு பேச யாரும் இல்லை, யோசேப்புக்குன்னு நிறுத்தத்துக்கு யாருமே இல்லை. ஆனா அந்த நிலைமையிலும் கர்த்தர் வந்து யோசேப்போட இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அப்புறமாவும் இந்த அந்த எஜமானின் மனைவி கூட அவங்க தவறான நடந்து தன் வஸ்திரத்தை கழிச்சு போட்டு யோசிப்பு ஓட்டத்தை நம்ம பார்த்தோம். அப்படி அந்த நிலைமையில ஒரு சிறைச்சாலையில போட்டாங்க. அவர் எந்த தப்புமே பண்ணல, அவருக்காக பாதாளமும் யாருமே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் அவர் சிறைச்சாலையில போடும்போது அவருக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட யோசிப்போட ஆண்டவர் சொல்ல 39வது வருஷத்துல கர்த்தர் யோசிப்போட இருந்தாருன்னு பார்க்கிறோம். அப்படி வந்து திருப்பி அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு, நான் யோசிப்போடு தான் இருக்கேன், நான் யோசிப்போட இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் நம்மளும் ஒரு நொறுங்குண்ட நிலைமையில இருக்கும், ரொம்ப கஷ்டத்தோட பாரத்தோட வந்திருக்கோம்னா ஆண்டவர் நமக்கு சொல்ல ஒரு வார்த்தை, நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கு. அது எப்போ அப்படின்னா சங்கீதம் 145ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை உண்மையா உள்ள காலத்துல இருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து காயத்தை ஆற்றுகிறவா இருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் வாழ்க்கையை செய்வார்கள். அடுத்த 2 பாயிண்ட் இருக்கு. கடைசி சி கரேஜ். ஆண்டவர் வந்து தைரியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இது வந்து தாவீது தான் சொல்லணும். தாவீது வந்து அவ்வளோ ஒரு சின்ன அப்போ ஒரு கோலியாத்து ஒரு பெலிஸ்தன் அவ்வளோ பெரிய யாராலையும் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில கூட இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவிக்க நம்முடைய தேவன் வந்து இந்த பெலிஸ்தன் கைக்கும் தப்புவிப்பார்னு சொல்லி அவ்வளோ ஒரு தைரியத்தோட போய் அந்த கல் எடுத்து ஒரு நெத்தியிலேயே ஒரு அடி. அப்போ வந்து அந்த பெலிஸ்தன் மூலையில இருந்து தாழ விழுந்தா முன்னாடி இருந்தான்னு பார்க்கறப்போ ஆண்டவர் அவனோட கூட இருந்ததுனால அவன் முன்னாடி வந்து விழுந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி அந்த தைரியத்தை வந்து அந்த ஜனங்களும் சவுளும் அந்த நேரத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்க அந்த விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லி அந்த நேரத்துல அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கிறோம். அதே போல பேதரும் அந்த பயத்தோட ஒரு ஆண்டவர் வந்து தெரியுமான்னு சொல்லி கேட்ட அந்த 3 பேருக்கும் பயத்தோட மறுதளிச்சிட்டாங்க. அந்த காரணம் வந்து அந்த தைரியம் இல்லை. ஏசப்பா என்னோட ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு அந்த தைரியம் இல்லாம 3 தடவை மறுதளிச்சிட்டாரு. அந்த மறுதளிச்சதுக்கு அப்புறமா திருப்பி ஆண்டவர்கிட்ட வந்து கமிட் பண்ண ஏசப்பா கிட்ட வந்து செஞ்சுட்டு தப்புன்னு சொல்லி ஒவ்வொரு அப்புறமா அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். 3000 ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டது பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல வந்து 4ஆம் அதிகாரத்துல 11 அப்போஸ்தலர் 4:13 பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசிட்ட தைரியத்தை அவர்கள் பண்ணு, அந்த தைரியத்தை அவர்கள் பண்ணு, இவங்க வந்து இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றாங்க. நம்மளும் வந்து இந்த பூமியில வாழ்க்கை வந்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்றது வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம், மற்றவங்க நம்ம சாட்சியா இருக்கும். இப்போ வந்து இன்னொரு ஈசாக்கும் அவர் நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர்னால சோதனைகள் வந்துச்சு. ஆனா கடைசியில வந்து 26ஆம் அதிகாரம் 28 ராஜ்யம் வந்து ஜனங்கள் வந்து சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தவங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அதை வந்து சாட்சியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த நேரத்துல வந்து ஒரு சாட்சியும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரிலேட்டடா இருக்கிறதுனால நான் எப்பவுமே வந்து பைக்ல போகும்போது நடந்து போகும்போது சீக்கிரமா கீழே விழுந்துருவேன். கரெக்டா நடக்க மாட்டேன். அப்படி நடந்தா எனக்கு வந்து அவங்க கைச்சிட்டு அடிப்படும் அவ்வளவுதான். ஆனா வந்து எனக்கு தெரியும் ஏசப்பா கூட இருக்காரு, அதனால நான் வந்து காப்பாற்றப்பட்டேன்னு தெரியும். அப்போ ஒரு நாள் ஸ்டெப்ஸ்ல என்னோட ஆஃபீஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப வலுப்பா இருந்துச்சு அந்த ஸ்லிப் பண்ணுங்க ஸ்டெப்ஸ் இருக்க இடத்துல. அப்போ நான் நடந்து போறேன். கூட என்னோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கால் வச்சேன்னா ஒரு செகண்ட் தான் ஆச்சு. திரும்பி பார்க்க லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கேன். அதாவது 4 இருந்து வலிக்கிட்டே கடைசி ஸ்டெப்ல வந்து நின்றுட்டேன். அது எல்லாரும் வந்து என்னை பார்த்து இப்படி ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா திரும்பி பார்க்க அவங்க அப்படி எம்பிராய்டரி இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க அந்த வார்த்தை சொன்னாங்க, உன் பாதம் கல்லில் விடாத படித்து உன்னை நம்ம கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ நம்ம கேட்டிருக்கோம், நம்ம இப்பதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ், நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறாருன்றத இப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னொருத்தவங்க அதுவும் புறச்சாலை மக்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி சொன்னது வந்து எனக்கு அது ரொம்ப சாட்சியா இருந்தது. அப்படி வந்து பேதுரு போல ஈசாக்கு போல தாவீது போல இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிற சாட்சியாகவும் நம்ம வாழணும்னு இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கிறோம். கடைசியாக இட்டர்னிட்டி ஆண்டவர் வந்து நித்திய காலமாக நம்மளோடு கூட இருக்கிறார். நாட் பண்ணி உலகத்தில் இருக்கிற நாட்கள் மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போனதுக்கு அப்புறமா கூட ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த உலகத்தின் முடிவு பற்றிதான் சகல நாட்களிலும் நம்மளோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் யோவான்ல 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருப்பது, நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்போது நான் மறுபடியும் வந்து ஒரு இடத்தை சேர்த்து கொள்வேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல யெகோவா ஷம்மான்னு பார்த்தோம். யெகோவா ஷம்மா வந்து ஒரு நகரத்தை குறித்து, அந்த நகரத்துக்கு அதுக்கு முன்னாடி இந்த வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நகரத்துக்கு 12 வாசல்கள் இருக்குமா. ஒரு வாசல்களும் ஒவ்வொரு கோத்திரத்தை குறிக்கும். அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு வாசல்னு சொல்லி 12 வாசல்கள் இருக்கும். இன்னொருத்தருக்கும் இந்த தரிசனம் இருக்கு. யாருக்குன்னா யோவானுக்கு வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஃபுல்லாவே புதிய எருசலேமை பற்றின ஒரு தரிசனம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த எருசலேமும் எசேக்கியேல் தரிசனம் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனமும் இங்க வந்து அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த புதிய எருசலேமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தோற்றமும் அதோட எல்லா காரியங்களும் இதுக்கும் 12 வாசல். இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தல் காமிச்சு 12 வாசல்கள், வெளிப்படுத்தல் 21 இருக்கும், 12 வாசல்கள் இருக்கும். அதோட தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட புதிய எருசலேமை நம்ம
இருக்கிறதை நம்ம வெளிப்படுத்த 21 காரணம் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார்கள். அப்போ இந்த உலகத்துல மட்டும் இல்லை, ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், புதிய எருசலேமை. அந்த எருசலேமை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கு நம்ம அங்க போகிறதுக்கு பாத்திரங்களா இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா, ஆண்டவரோடு கூட தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நம்ம நினைச்சுப்பாங்க. நம்ம வந்து ஆண்டவருடைய பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன், ஆண்டவர் நம்ம கூட இருந்தா, அவரோட பிரசன்ஸ் ஏதோ ஒரு ஷம்மா நம்ம கூட இருந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம இழந்து போனதை திரும்ப நம்ம மீட்டெடுக்க முடியும், அதான் ரெஸ்டோரேஷன். அப்புறம் இம்மானுவேலாக ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஆண்டவர் வாசம் செய்ய இருக்கிறார், நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஸ்ட்ரென்த், ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார்களா இருக்கிறார். அப்புறம் எக்யூபி பகுதிப்படுத்துகிறார்களா இருக்கிறார். மோசையோடு இருந்தது போல இன்றைக்கும் நம்மளோட ஒவ்வொருவரோட ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். யாரெல்லாம் ஒருமுறை இருதயங்களா இருக்கிறோமோ நமக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். கரேஜ், நமக்கு தைரியத்தை கொடுத்த ஆண்டவர் இருக்கிறார். கடைசியாக இன்டர்னல், ஒரு நித்திய காலமாய் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இருக்கிற இடங்களை எல்லாரும் கண்மொழி மூடி 2 நிமிஷம் ஆண்டவரை ஆராதித்து நடத்த போகிறோம். இயேசுப்பா கிட்ட ஆண்டவரை உண்மை இயேசுப்பா நான் இன்னும் நாட்டேன். இயேசுப்பா நாங்கள் பார்க்கணும் எங்களுடைய எப்போ வருஷமாக எங்களுடைய கூட இருக்கிறாங்க சுவாமி. அப்பா நீங்க எங்களுக்கு சமீபமாக இருக்கிறாங்க சுவாமி. எங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் இருக்கிறீங்கப்பா, எங்களோட கூட இருக்கிறீங்களா இருக்கிறீங்க சுவாமி. அப்பா நாங்கள் இயேசுப்பா என்ன காரியங்களும் சுவாமி என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி எல்லா பாக்கியத்திலிருந்து இருதயத்தில் கைகளை வைத்து இயேசுப்பா எங்களோடு கூட இருக்கிற சுவாமி பாதுகாப்பானவர்களா இருக்கிறீங்கப்பா. என்னுடைய உள்ளத்துல நீ வாசம் பண்ணி வந்தவர்களா இருக்கிறீங்க இயேசுப்பா. என் உள்ளத்துல வாழ்கிற வாழ்க்கை இயேசுப்பா உங்களோடு கூட இருக்கணும் இயேசுப்பா. இயேசுப்பா உலகம் நல்லா இருக்கணும் இயேசுப்பா. என் நாட்களையும் இயேசுப்பா என் நேரத்தையும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணாம இயேசுப்பா உங்களுக்காக நாங்கள் எழுதி பிரகாசிக்கிற மகளை நாளை விரும்பை காமின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்து சொல்லிக்க போகிறோம். அப்பா உங்க நன்றி சுவாமி. கூட இருந்த இயேசுப்பா பாவமான வாழ்க்கையில இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாவிகளோட சிறையா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஏதாச்சும் ஒரு அடிமையான பலருக்கு நம்ம இருக்கோம் என்றால் இயேசுப்பா இதை நான் விட்டு கொடுக்கலாம். இயேசுப்பா இந்த பாவத்துல இருந்தோ இந்த சாபத்துல இருந்தோ எங்களுக்கு ஒரு விடுதலை, இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும் என்றால் இயேசுப்பா கிட்ட சொல்லலாம். அந்த எங்களுக்கு ஒரு விடுதலை உண்மையாக சுத்திக்கும் இயேசுப்பா. நீங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இயேசுப்பா. இயேசுப்பா நீங்க கூட இருக்கும்போது எங்க வீட்டுல ஒரு சமாதானம் இயேசுப்பா. நீங்க உள்ள வாங்க இயேசுப்பான்னு சொல்லி நம்ம இயேசுப்பா கேட்கலாம். இதுக்கான நாட்கள் எல்லாம் நீங்க வெளிச்சமாக கொடுக்குறதுல இயேசுப்பா நம்மளுடைய பேச்சுக்கு ஆண்டவராக இருக்கிறாரு. இந்த பாடலை முழுக்க வருவாங்க நம்ம பாடத்துக்கிறோம். அப்படியே இருதயத்தை வைத்து நம்ம பாடும்போது நம்ம விட்டு கொடுத்து ஆண்டவர்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்ம விடுதலை கொடுக்க வருவாரு. கூடவே
அதே போல இசப்பா எங்க வாழ்க்கையை நீங்க இல்லைன்னா ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையில காணப்படுகிறாரு. அப்புறம் நீங்க என்னோட வாழ்க்கையில வாங்க பிரசன்னா வாங்க இசப்பான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கேட்டுருவோம். இசப்பா நீங்க என்னோட வாழ்க்கையில வந்ததுக்காக நன்றி அம்மா. அநேக காரியங்களை எங்களை கொண்டு நீங்க செய்து போறதுக்காக நன்றி இசப்பா. எங்களை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறீங்க சுவாமி. நாங்கள் இருந்து போனதை எங்களை திரும்ப தருகிற ஆண்டவராக இருக்கிறீங்க சுவாமி. இம்மாதிரியான இருதயத்தில் நீங்க இருக்கிற சுவாமி நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்துகிற பகுதிப்படுத்துகிற ஆண்டவராக நல்லதை கொடுத்து சுவாமி நித்தியத்தை காரணமாக உங்களோட கூட நாங்கள் வாழ்கிறதுக்கு சுவாமி எங்களை ஆயத்தப்படுத்துகிறதுக்காக உங்கள் நன்றி சுவாமி. அப்படிப்பட்ட புதிய இடத்துல என்ன இசப்பா நாங்கள் வருவதற்கு எங்களை பகுதிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். எங்களை அப்படித்த விட்டு கொடுத்து சொல்லிக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவமான நல்ல